ரீசெண்டா என்னோட பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்க பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ணணும்னு பாக்குறீங்க, கண்டிப்பா முக்கியம். அது இல்லாம நம்மளால ஒரு ரினிவல் ப்ராசஸ் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். சேனல் பாக்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்க ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு போறதுக்கு நீங்க என்னென்னலாம் கையில டாக்குமெண்டா வச்சுக்கணும் அப்படின்னா, உங்க ஓல்ட் பாஸ்போர்ட் கண்டிப்பா முக்கியம். அது இல்லாம நம்மளால ஸ்டெப்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மறந்துடாதீங்க. அது போக ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நான் மித்த ப்ரூஃப் கொடுக்கும் போது அவங்க ஆதார் தான் மேஜரா வந்து கேட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஒரிஜினலுமே ஒரு பிரிண்ட் அவுட் வந்து காப்பி வந்து போட்டு வச்சுக்கோங்க. மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, இந்த டேட்ல இந்த நம்பர்ஸ் டோக்கன் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் நீங்க வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணு மறக்காம எடுத்துக்கோங்க. சோ நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போன உடனே செக்யூரிட்டி அண்ணா வந்து கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த பிரிண்ட் அவுட் காப்பி காட்டுங்க, அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் காப்பி காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ என்னோட கேஸ்ல வந்து ரினிவல் அப்படின்றனால நான் நார்மல் மெசேஜ் வந்து காட்டியிருந்தேன் அண்ணா கிட்ட. அந்த அண்ணா வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்திருந்தாங்க. எனக்கு நார்மல் மெசேஜ்ல என்னென்ன வந்துச்சு, இந்த டோக்கன் நம்பர் வந்துச்சு, சம் நம்பர்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வந்திருந்தது, இந்த டேட், இந்த ரிப்போர்ட்டிங் டைமிங் எல்லாமே இருந்துச்சு. சோ எல்லாத்தையுமே நான் எழுதினோம் அந்த பேப்பர்ல. எழுதிட்டு என்னோட பயோடேட்டாவை நான் லாஸ்டா ஆட் பண்ணிட்டு சைன் பண்ணணும். சைன் பண்ணினாதான் அந்த செக்யூரிட்டி நான் வந்து நம்ம உள்ள போறதுக்கு எனக்கு வந்து அலோ பண்ணுவாங்க. பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் அதே மாதிரி ஆதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட், அந்த பேப்பரோட இந்த செக்யூரிட்டி நான் கொடுத்த பேப்பரை நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பர் இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆயிட்டு கவுண்டர்ல போயிட்டு நீங்க வந்து கொடுக்கும் போது உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட் கொடுங்க. அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணனால நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பின் பண்ணி கொடுத்துட்டு அங்க ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இருக்கும். அந்த ஷாப்ல நம்மள வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. நான் என்ன எதுக்காக சொல்றேன் மறுபடியும் அப்படின்னா, ரினிவல் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து ரீநேம் பண்ண போறீங்க, இல்ல புதுசா எடுக்க போறீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும். சோ எனக்கு அவங்க சொன்னது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் உங்ககிட்ட போய் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். அந்த ஃபார்ம்ல வந்து எனக்கு வந்து ஆதார்ல இருக்கிற மாதிரியான டீடைல்ஸ் தான் எனக்கு வந்து வேணும், அதே அட்ரஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரி சென்டென்ஸ் எழுதி கொடுத்துட்டு என்னோட சைன் பண்ண சொன்னாங்க. சைன் பண்ணிட்டு அதையும் சேர்த்து அந்த நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம் இல்லையா அதுல வந்து பின் பண்ணிடுவாங்க. எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மள வந்து அந்த கவுண்டர்ஸ்க்கே நம்ம வந்து அனுப்புவாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஏ கவுண்டருக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. கவுண்டர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ஏ கவுண்டர்ல நம்ம கொடுத்த அட்ரஸ் வந்து கரெக்ட் தானா அப்படிங்கறத நம்மள ஒரு தடவை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. என்னோட கேஸ்ல என்ன ஆயிருந்ததுன்னா, நான் கொடுத்தப்போ கரெக்டா தான் இருந்தது. என்னோட ஓல்டு பாஸ்போர்ட்லயுமே வந்து ஒரு மைனர் மிஸ்டேக்ல இல்ல, ஸ்பெல்லிங் மாறினதுனால நான் எல்லா ப்ராசஸும் முடிச்சு சி கவுண்டர் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு கேன்சல் ஆகி மறுபடியும் எங்க ஏ கவுண்டர்ல இருந்து வர சொன்னாங்க. கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க மறுபடியும் அந்த எல்லா ஸ்பெல்லிங்குமே அவங்க கரெக்டா தான் டைப் பண்ணிருக்காங்க, கரெக்டா தான் டிஸ்பிளே ஆயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆமா, எல்லாமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ரினிவலுக்குமே நம்மள வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் போட்டோ எடுப்பாங்க. நம்மளோட 2 ஹேண்ட்ஸோட ஃபிங்கர் பிரிண்டையும் எடுத்துப்பாங்க. இது வந்து ஏ கவுண்டர்ல முடிஞ்சிடும். அப்புறம் பி கவுண்டருக்கு வரும். மறுபடியும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே கரெக்ட் தானா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட் தானா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட்டிங் இருக்கும், 10 to 15 மினிட்ஸ் வெயிட்டிங் இருக்கும். சி கவுண்டருக்கு நம்ம வருவோம். சி கவுண்டருக்கு வரும்போது ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ரினிவலுக்கு போறதுனால நம்மளோட நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் அந்த பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லா ஸ்பெல்லிங்குமே கரெக்டா அவர் மறுபடியும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு எல்லாத்துலயுமே நம்ம வந்து டிக் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓல்டு பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து பஞ்ச் பண்ணிடுவாங்க. பஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் ரசீல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணிட்டு அந்த ஓல்டு பாஸ்போர்ட் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து அதை வச்சுக்கலாம். வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும். நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இமீடியட்டா ஒரு மெயில் வந்துடும். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்க புதுசா அப்ளை பண்ணாலுமே வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்க வந்து ரினிவல் பண்ணாலுமே போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயம் உண்டு. சோ அது வந்து எப்படி நடக்கும்னா, நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்த 3 வீக்ஸ்லயே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்துருவாங்க. இன் கேஸ் 3 வீக்ஸ்ல போலீஸ் சைட்ல இருந்து எனக்கு வெரிஃபிகேஷன் வரலன்னா நீங்க என்ன ஆச்சுங்கிறத நீங்க பக்கத்துல எந்த ஸ்டேஷன் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கோங்க. அந்த ஆப்ஷனுமே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஏ கவுண்டர் நீங்க என்ட்ரி பண்றீங்களே அப்ப உங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வந்து எந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வேணும்னு கேட்பாங்க. நீங்க வந்து கரெக்டா வந்து சொல்லிருங்க. அந்த இடத்துல நீங்க மாத்திராதீங்க. இப்ப புதுசா எப்படி பாஸ்போர்ட் நமக்கு வந்துச்சோ ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி கொரியர்ல நமக்கு வந்து வந்துடும். நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது எனக்கு புது பாஸ்போர்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். சோ ரினிவலுக்கு இவ்வளவுதான் ப்ராசஸ். கண்டிப்பா நீங்க வந்து ரினிவலுக்குமே போலீஸ் வெரிஃபிகேஷன் அட்டென்ட் பண்ணணும். உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட் கண்டிப்பா நீடட். அது இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மறக்காம பென் எடுத்துட்டு போயிருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் ரொம்ப டெப்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து பார்ட் 2 வீடியோ உங்களுக்காக நான் வந்து மேக் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க சர்க்கிள்ல யாராவது பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் பை.